இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஒரு மத்தியான நேரம். இப்ப எங்கட மாதிரி வீட்டுக்கு வீடு பைப் லைனிங் இல்ல. சமாரியா என்கிற நாட்டில் ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? தண்ணி எடுக்க வருகிறாள். குடிக்கிற தண்ணி எடுக்க வருகிறாள். அவள் தண்ணி எடுக்க அந்த கிணத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அந்த கிணத்தின் அருகிலே இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரியோடு கதைக்கும் பொழுது படியாக ஆண்டவர் ஒரு கிணற்றில காத்து கொண்டிருந்தது போல உனக்காக கர்த்தர் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சர்ச்சில் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் இருந்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரியோடு அந்த கிணற்று கட்டிலிருந்து பேசின ஆண்டவர் இந்த வடகாடு சபையிலிருந்து உன்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று நம்பர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இவளுக்கு அவர் ஆண்டவர் என்று தெரியல. வாளிய இறக்கி தண்ணியை கிள்ளுகிறார். தண்ணியை கிள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நாங்க இப்ப உண்மையிலே அந்த தண்ணியை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி, ஆனா எல்லாம் வாசிக்க நேரம் இல்ல. ஆண்டவர் சொல்லாம இன்னொன்று சொல்லுகிறார். என்னது? அந்த சமாரிய ஸ்திரீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவள் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னட்ட கேட்டா உனக்கு தாகம் வராத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். இந்த தண்ணியை குடிக்க உனக்கு தாகம் வரும். நான் தண்ணி தந்தால் அந்த தண்ணியை குடிச்ச உனக்கு பிறகு தாகமே வராது என்று சொல்றார். அப்ப அவள் கேட்கிறாள், அப்படி என்ற அந்த தண்ணியை எனக்கு தாங்க என்று கேட்கிறாள். ஆண்டவர் சொல்ற, அந்த தண்ணி வேணுமென்றா போய் உண்ட புருஷனை கூட்டிக் கொண்டு வான்னு சொல்றார். அவள் சொல்றாள், எனக்கு புருஷன் இல்லை என்று. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னது சரி. அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் ஏற்கனவே உனக்கு எத்தனை புருஷன் இருந்துச்சு? 5 புருஷன். நீங்க வீட்டுல போய் படிங்க. ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே 5 பேரோட நீ வாழ்ந்துட்ட, இப்ப இருக்கிறது உனக்கு புருஷன் அல்ல. கர்த்தர் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப எத்தனை பேரோட வாழுகிறாள்? 6வது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் உனக்கு புருஷன் அல்ல. அப்படின்னு ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறார்? 6 பேரோட வாழ்ந்தும் உனக்கு தாகம் தீரவில்லை. ஆனால் என்னை நீ விசுவாசித்தால் தாகம் எடுக்காத பரிசுத்த ஜீவ தண்ணீரை உனக்கு ஆசீர்வதித்து நான் கொடுப்பேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலக வாழ்க்கையின் பாவங்கள் அநியாயமானது. அதை எவ்வளவுதான் செய்தாலும் தீராது. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ள, என்னுடைய ரட்சிப்புக்குள்ள இருந்தால் உனக்கு தாகமே வராது. ஆமென். உண்மையாக ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தால் விபச்சார எண்ணமே வராது, குடிவரி எண்ணமே வராது, பொய் களவு வராது, வஞ்சகம் சூது வராது. அப்படி வருகிறதா ஜீவ தண்ணீர் அவனுக்குள்ள இல்ல. யோசிச்சு பாருங்க. தென்னங்கலியனை கட்டி பாருங்க, மூண்டங்கலையும் கட்டி பாருங்க, கட்டி கட்டிக்கொண்டே போகும். ஒரு கனவு எடுத்து பாருங்க, கனவு வளர்ந்து கொண்டே போகும். ஒரு பொய் சொல்லி பாருங்க, அந்த பொய் திரும்ப திரும்ப சொல்ல பண்ணும். ஒரு வெத்தலை பாக்க போட்டு பாருங்க, அது திரும்ப திரும்ப போட பண்ணும். ஒரு பீடி பத்தி பாருங்க, அது திரும்ப திரும்ப பத்த பண்ணும். ஒரு அசுத்த படத்தை பார்த்து பாருங்க, அது திரும்ப திரும்ப பார்க்க பண்ணும். அதான் கர்த்தர் சொல்றார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் நான் ஒருக்கா பொம்பளைய பார்த்துட்டு வர்றேன், ஒருக்கா நான் மாப்பிளைய பார்த்துட்டு வர்றேன், ஒருக்கா அந்த படியோட கதைச்சிட்டு வர்றேன், அந்த பட்டியோட கதைச்சிட்டு வர்றேன் என்று நிக்க போதா? இல்லை. அது திருப்ப திருப்ப உன்னை தாகத்துக்குள்ள நடத்தி கொண்டே இருக்கும் என்று அந்த சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப திரும்ப
ஒரு பாவம் செய்ய செய்ய அந்த ஆத்துமா அடங்காது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தை விட்டு விலகி ஓடு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் கர்த்தர் சொல்றார், நின்று போராடு என்று சொல்றார். ஆனா எங்க பாவம் இருக்குதோ விலகி ஓடு. பாவம் உனக்கு தாகம் தீர்க்காது. பாவம் ஒரு நாளும் உன்னை திருப்திக்குள்ள கொண்டு வராது. உழைக்கோணும் 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 என்று சொல்லி அநியாயமா காசு சேர்த்து பாருங்க. கண்டவர்களிடம் ஏதோ சொல்லி சொல்லி பணத்தை சேர்த்து பாருங்க. தாகம் தீருமா? தீராது, தீராது. அதான் இந்த சமாரிய ஸ்திரீக்கு கிணற்றிலிருந்து சொல்லுகிறார், நீ வாழுகிற வாழ்க்கை தண்ணீர் அநியாய தண்ணீரம்மா. 5 பேரோட வாழ்ந்தும் திருப்தி இல்லாம 6வதோட வாழுகிறாய். இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த 6வதை பற்றி நீ அடுத்ததுக்கு பாய போகிறாய். இது உனக்கு தாகத்தை தீர்க்காது. நீ என்னை கேட்டாய், நீ என்னை விசுவாசித்தாய், நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். இந்த உலக தாகத்தை தீர்க்க எல்லாம் மேலான ஜீவ தண்ணீரை உன் வாழ்க்கையில ஊற்றி கொண்டிருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா நீ பொய் சொல்ல மாட்டே. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா நீ வேஷம் போட மாட்டே. அல்லேலூயா. மாய்மானம் பண்ண மாட்டே. கோல் சொல்லி தெரிய மாட்டே. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விரோதமா செயல்பட மாட்டீங்க. பாண்டியின் குடும்பத்துல மண்ணள்ளி போட மாட்டீங்க. ஜோன்சன் குடும்பத்துல மண்ணள்ளி போட மாட்டீங்க. ஏனென்றால் ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். ஆனா பாவ தண்ணீர், அநியாய தண்ணீர் ரகசியமா கதைக்க சொல்லும், ரகசியமா சந்திக்க சொல்லும், ரகசியமா பாவம் செய்ய பண்ணும். ரகசியம் ரகசியம் ரகசியம். இந்த தெருவிருந்துக்கு மாறுவோம், அடுத்த தெருவிருந்துக்கு மாறுவோம், அடுத்த தெருவிருந்துக்கு மாறுவோம். இப்படியே சொல்லிக் கொண்டிருப்போம். எப்ப? நரகம் போகும் வரைக்கும். நரகம் போகும் வரைக்கும் பாவத்தை அது செய்ய பண்ணி கொண்டே இருக்கும். விளையாடாதீங்க, அக்கிரமங்களோட விளையாடாதீங்க, பாவங்களோட விளையாடாதீங்க. 6 தடவை அவள் அந்த பாவத்தில் விழுந்த பொழுது 6வது தடவை அவளை மாற்றும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றுக்கு போனார். ஆமென். 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையாகி இந்த கிணற்றில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையை விட்டுவிடு. ஆமென். இந்த வேஷத்தை கலைச்சு விட்டு, ஹalleluya, இந்த சாபத்தை விட்டு வெளியே வா. ஆமென். இது ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்காது. எவ்வளவு ரகசியமான காரியம், எவ்வளவு ரகசியமான பாவங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம்.